எக்ஸிட் போல் முடிவுகளின்படி பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அப்படின்ற அளவுக்கு பாஜக கூட்டணி குறிப்பாக அங்கே பீகாரில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கான கேள்வி எழுகிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். திரு பிரியன், வணக்கம். இந்த தேர்தல் ரொம்ப கடுமையாக இருக்கும்னு கருதப்பட்டது. ராகுல் காந்தி கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார். முதல்ல இந்தியா கூட்டணி உருவானதே பீகாரில் தான். அப்படி இருந்தும் இந்த கூட்டணி அங்கே வெற்றியை பெறலை அப்படின்னு பார்க்கணுமா இந்த எக்ஸிட் போல் முடிவில்? அதாவது இந்த நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருட காலம் பீகார் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதாவது அவர் 2005 பாத்தீங்கன்னா ஆண்டு கொண்டிருக்கிறார். 2010 பாத்தீங்கன்னா ஜேடியூவோட நம்பர்ஸ் குறைஞ்சதே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ கடைசியான எலெக்ஷன்ஸ்ல அவங்க 43 இடங்கள் தான் வாங்கினாங்க. இருந்தாலுமே தன்னை சீஃப் மினிஸ்டரா தொடர்ந்து அவர் இருந்து வந்தார். எப்படின்னா ஒரு சமயம் பாஜகவோட இருப்பார், ஒரு சமயம் ஆர்ஜேடியோட இருப்பார். அப்படி மாறி மாறி அவருக்கே பல்சிராமன் கூட ஒரு செல்லமா பீகார்ல எல்லாரும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி எந்த பக்கம் கவுத்து விட்டாலும் கரெக்டா நிமிந்து நின்று முதலமைச்சரா இருந்து வந்திருந்தார். இந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு அவரை எதிர்த்து ஒரு அவருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காருன்னா அவர் பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. பஞ்சாயத்துல 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு. காவல்துறையில நிறைய பெண்களை எலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் சுய உதவி குழுக்களை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதை நிறைய உருவாக்கி இருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் பெண்களுக்கான குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்திருக்காரு. ஸ்கூல் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாரு. பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்காருன்னு பெண்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருந்தது. ஜாதி ரீதியா பாத்தீங்கன்னா குர்மீன் அவருடைய காஸ்ட் ஒரு 3% தான். ஆனா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட்ல அது இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டோட ஒட்டுமொத்த ஆதரவும் அவருக்கு நிதிஷ்குமாருக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன்ல அவருக்கு வயசாகி போச்சு, உடல்நலம் சரியில்லாத இருக்காரு போன்ற விஷயங்கள் ஆர்ஜேடி கட்சியால் வைக்கப்பட்டது. ஆர்ஜேடி கட்சியோட முக்கியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, பாஜக தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஜேடியு கூட்டணி பெண்களுக்கு 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தேர்தலில் உதவி பண்ணிருக்கலாம். கண்டிப்பா பெண்களுக்கு கொடுத்தது. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ஸ்ல கொடுக்கறது எல்லா கட்சிகளும் பண்றதா அது மாதிரி அவங்களும் பண்ணினாங்க. ஆனா அதே சமயம் தேஜஸ்வரி ஒரு விஷயத்த கையில் எடுத்தார். அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு பீகார்ல. சோ வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த கையில் எடுத்தாரு. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்த பல நலத்திட்டங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் உட்பட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் கையில் எடுத்தாங்க. பீகார்ல இருக்கிற கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. உரிமை தொகை போன்ற விஷயங்களும் அங்க பேசப்பட்டது. அங்க அதுவும் வாக்குறுதிகள் 2 கட்சிகளும் கொடுத்தாங்க. இருந்தாலுமே இந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க 101 இடங்களில் போட்டி போட்டாங்க. ஜேடியு 101 இடங்களில் போட்டி போட்டாங்க. இப்ப பிஜேபி எவ்வளவு வாங்கியிருக்கு, ஜேடியு எவ்வளவு வாங்கிக்கிறதுல யார் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் வாங்கினாலும் அவங்க தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பிஜேபி சொல்லுவாங்களா இல்ல நிதிஷ்குமாரை வச்சுப்பாங்களான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சூழலில் இந்த கருத்து கணிப்புகள் எல்லா கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 130 இடங்களை என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 15 இடங்கள்ல தான் பீகார்ல அந்த பாஜக ஜேடியு கூட்டணி வந்தது. வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 0.05% தான் ஆக்சுவலா 2 பேருக்குமே. ஆனா இந்த வாட்டி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சி இருந்தது. அதே மாதிரி ஓட் ஷோர் இந்த விஷயத்தை வச்சுட்டு தேஜஸ்வரி ராகுல் காந்தியும் பயணம்லாம் போனாங்க பீகார்ல. அதுக்கு நல்ல கூட்டங்கள்லாம் இருந்தது. தேஜஸ்வியை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க. அதே சமயம் பிரசாந்த் கிஷோர் அவருடைய பார்ட்டி ஜனஸ்வராஜ் பார்ட்டி பிஜேபி ஓட்டை பிரிச்சிடும், அது உயர்ஜாதி ஓட்டை பிரிக்கும், பூமியார் ஓட்டை பிரிக்கும், பிராமின் ஓட்டை பிரிக்கும், இந்த ராஜ்பூத் ஓட்டை பிரிக்கும், கத்தியாவார் ஓட்டை பிரிக்கும்னு ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பிஜேபிக்கு பெரிய அடிவாகும். அதே மாதிரி 107 இடங்கள் போட்டி போற ஜேடியும் பாஜகவும் ஒருத்தர் வாரி விட்டுருவாங்க. இவங்க அதிகமா வின் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அதிகமா வின் பண்ணக்கூடாது, இவங்களும் கால வாரி விட்டுருவாங்க. அந்த விஷயங்களும் பேசப்பட்டது பீகார்ல. இந்த மாதிரி சூழல்ல தான் நேற்று நடந்த விபத்து, வெடிகுண்டு, டெல்லியில நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்த வாக்குப்பதிவுகள் எல்லாத்தையும் இப்படி மொத்தமா பார்க்கும்போது இந்த என்டிஏவுடைய மினிமம் 135-130 இடங்கள் வாங்குற விஷயம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஏற்றுக்க முடியல சார். இன்னும் நான் களம் ஒரு டஃபான ஒரு களமா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதனால இந்த கருத்து கணிப்பை நான் டிஸ்பியூட் பண்ண விரும்பல. ஹரியானா எலெக்ஷன்ஸ் 5 கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு, ஆனா நடந்தது என்ன நம்ம பார்த்தோம். ஹரியானால 48 இடங்கள் பிஜேபி, 37 இடங்கள் காங்கிரஸ் வந்தாங்க. சோ இங்க நம்ம டக்குன்னு இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல நம்ம உடனடியா அப்படியே டேக் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மாநிலம் முழுக்கவே எஸ்ஐஆர் பிரச்சனை இருந்தது. இதுக்கப்புறமா மாறி மாறி இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. 10,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன்னு இவ்வளவு இஷ்யூஸ் இருந்துமே களம் ரொம்ப எளிதா இருந்திருக்கோ பாஜகவுக்கு? எளிதாக இருந்திருக்கு நான் நம்பல சார். ஆக்சுவலா இந்த எக்ஸிட் போல்ஸ் நான் டோட்டலா ஐம் நாட் டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் ஆக்சுவலி. அதாவது இது வந்திருக்குன்றது ஓகே, அது
அவங்க சயின்டிபிக்கா என்ன பண்ணாங்க? 6 மணிக்கு தான் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு 122 தொகுதியில. அதுக்குள்ளேயே நீங்க என்ன அனலைஸ் பண்ணிருப்பீங்க? அரை மணி நேரத்துக்குள்ள என்ன அனலைஸ் பண்ணிருப்பீங்க? எவ்வளவு சாம்பிள் சர்வே, உங்களோட சாம்பிள் என்ன, சயின்டிபிக்கா என்ன பண்ணீங்க? சில கருத்து கணிப்புகள் நாங்க சொன்னது வந்திருக்கு பாருங்கன்னு கூட சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னன்னா சயின்டிபிக்கா எப்படி இந்த சர்வே நடத்தப்பட்டதுன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ரெகுலரா நடத்துறவங்க தான் நடத்திருக்காங்க. இது பலவிதமான வாக்குறுதிகள் 2 தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கான வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கப்பட்டது. SIRல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். அந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டது மட்டுமில்ல, 21 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த சேர்க்கப்பட்டவங்க யாரு? 65 லட்சத்திலிருந்து 21 லட்சத்தை சேர்த்தாங்களா இல்ல புதுசா சேர்த்தாங்களா என்ற விஷயம் நமக்கு இதுவும் தெரியாது. ஆக்சுவலா SIR ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. அது வெளியில அவ்வளவா அவுட் சைட் தி பீகார் அதை பத்தி சரியா தெரியல. தேர்தல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட அந்த SIR ஒழுங்குமுறையா நடக்கலன்றதான் பல பீகாரிகள், தமிழ்நாட்டில் வேலை செய்யறேன், இங்க சென்னையில வேலை செய்யற பல பீகாரிகள்கிட்ட கேட்டபோது அவர்கள் இருக்கிற வீட்டுக்கே அந்த பூத் லெவல் ஆபீசர் வரல அப்படின்றது அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிற பீகார்ல வேலை செய்யறவங்க சென்னையில இருக்கிறவங்களை கேட்டா சொன்னாங்க. அது ஒழுங்கா அங்க கிராமங்கள்ல எல்லாம் ஒழுங்கா BLO போல. அப்ப என்ன மாதிரி ஃபார்ம்ஸை வாங்கினாங்க, என்ன மாதிரி கொடுத்தாங்க, அந்த ஹோல் எக்ஸசைஸ் டவுட்ஃபுல்லா இருக்கு சார். ஆக்சுவலா நடத்திட்டாங்கன்ற ஒரு பேர் இருக்கே தவிர அது கடைசியா அல்டிமேட்டா அந்த எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ERO ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தீர்மானிக்கிறாரு இவர் ஓட்டு போட தகுதியானவரா, இவர் வீட்டுல இருக்காரான்ட்டு. சோ கடைசியா இந்த பாடம் எல்லாம் கொடுத்தது எப்படி, வீட்டுக்கு போய் இது பண்ணாங்களா, செக் பண்ணாங்களா? ஹோல் SIR எக்ஸசைஸே பீகார்ல நடத்தினது. அது டோட்டலா 100% பர்ஃபெக்டா நடந்ததுன்றதுக்கான உத்தரவாதம் எதுவுமே இல்ல சார். ஆக்சுவலா அதனால அந்த SIR முழுக்க அதை நம்ப முடியாது. எப்படிப்பட்ட ஒரு SIR நடந்தது நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ் டஃப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்து கணிப்பை நான் கொஞ்சம் அதை அந்த அளவுக்கு நான் சீரியஸா எடுத்துக்கல. நன்றி திரு பிரியன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.